நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது? காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகள மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே? போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே. மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும். தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள. இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும். அயன்கடை அக்காவுக்கு புடவைக்குள்ள பணத்தை மறைச்சு வச்சு கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. இப்படி கூட உதவி பண்ணலான்னு நம்ம எல்லாரையும் வியப்புல ஆழ்த்தி இருக்காரு. பணத்தை பார்த்துட்டு அந்த அக்கா அடுத்ததா பண்ண விஷயம் தாங்க அல்டிமேட்டு. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம். வேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா? எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அயன் கடை வச்சிருக்கிற இந்த அக்காவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. இவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட். என்னதான் உடல்நிலை சரியில்லைனா கூட இவங்க தாங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ மழை வெயில் இதெல்லாம் பார்க்காம கஷ்டப்பட்டு சாலையோரமா ஒரு சின்ன அயன் கடை வச்சு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் டிஷர்ட்டை தான் அயன் பண்ண கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பணத்தோட போயிட்டு இந்தாங்க அக்கா டிஷர்ட் அயன் பண்ணதுக்கு பணம் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாரியை கொடுக்குறாருங்க. புடவைக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸ்ல புடவைய வச்சு கொடுக்குறாரு. ஆனா அவர் வெறும் புடவைய மட்டும் கொடுக்கல, அதுக்குள்ள கட்டுக்கட்டா பணத்தை வச்சிருக்காரு. அந்த அக்காவுக்கு என்னால் முடிஞ்ச உதவிங்கன்னு அவர் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த புடவைக்கு நடுவில் கட்டுக்கட்டாக பணத்தை வச்சிடுறாருங்க. உள்ள மறைச்சு வச்சிருக்காரு. வெளியில் பார்க்கும்போது அந்த அக்காவுக்கும் தெரியல. சரி புடவை கொடுக்குறாங்க அப்படின்னு அன்பாக வாங்கிக்கிறாங்க, தேங்க்யூலாம் சொல்கிறாங்க. அயன் பண்ணிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா புடவையை பிரிச்சா பணம் கொட்டுதுங்க. என்னப்பா இது இவ்வளோ பணம் அப்படின்னு அந்த தம்பி எங்கன்னு வெளியில வந்து பாக்குறாங்க. ஆனா அவரு இல்ல. பட் தூரத்துல இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தாங்க இருக்காரு. வெளியில வந்து பார்த்துட்டு இதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றியும் சொல்றாங்க. அவங்களோட முகத்துல அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. சீனு மாலிக் 365 அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.